ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிட்னஸ் தமிழா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நம்ம வியூவர்ஸ் நம்மளுடைய நண்பர் வேண்டுகோளுக்கு இணங்கி இன்றைய வீடியோ forearms, அதாவது இந்த ரிஸ்ட், இதோட பலம், ஸோ இதோட பவர், இதை பற்றி தான் அழகிய வீடியோ வருது. ஸோ இதை பாருங்கள். இது ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கேட்டு தெரிஞ்சிட்ட பின்மே இந்த பயிற்சிகள் நீங்கள் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான பயிற்சி. இது ரிஸ்ட்னா இந்த மணிக்கட். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி முறையாக பண்ணால் மட்டும்தான் இந்த ரிஸ்ட் பெயின் வராமல் இருக்கும். இல்லைனா இந்த மணிக்கட்டில் வலி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் எந்த ஒரு பயிற்சியுமே பண்ண முடியாது. எந்த ஒரு ராடை பிடிச்சாலும், பார்பல் பிடிச்சாலும், டம்பிள்ஸ் தூக்கினாலும், ஸோ இங்கே வலி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் எந்த ஒரு பயிற்சியிலும் ஈடுபட முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வலிகள் இல்லாமல் இந்த பயிற்சிகள் லைட் வெயிட்டில் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் நல்ல பழகுங்க அப்புறம் நீங்கள் ஹெவி வெயிட் போட்டு பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் நம்ம ஃபிட்னஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. forearms reverse wrist extension. இந்த பார்பலில் மீடியமான வெயிட் போட்டு நல்லா ரிஸ்ட்டை ஆப்போசிட் பைசெப்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்போசிட்டாக மெல்லமாக அப் பண்ணி டவுன் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நல்லா மணிக்கு டைட்டாக பிடிச்சி அப் பண்ணி டவுன் பண்ணிங்கன்னா இருந்தீங்கன்னா ஸோ 25 3 டைம்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு பேசிக் ரிஸ்ட் எக்ஸசைஸ்னால் இதை சொல்லுவாங்க. அதேமாதிரி பைசெப்ஸும் ட்ரைசெப்ஸும் நல்லா டெவலப் ஆகும் இந்த ஒரு எக்ஸசைஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பார்பல் ட்விஸ்ட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மேலே அப் அண்ட் டவுன் பண்ணுறீங்களோ, ஸோ ஃபோராம் இன்னர் அவுட்ரு நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ மேல் பகுதியும் பாருங்கள் எந்த அளவுக்கு மசில் ரொட்டேட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ பாருங்கள், அதேமாதிரி கீழேயும் ஃபுல்லாக டைட் பண்ணி பண்ணணும். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோரம் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகும். மணிக்கட்டும் ஸோ ரிஸ்ட்டு பயங்கரம் பலம் பெற்று சூப்பரான பயிற்சினா இதை சொல்லலாம். ஈஸியான பயிற்சியும் இதை சொல்லலாம். ஸோ இதுவும் 25 3 செட் போடுங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் சைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக் மசில் ஒர்க் அவுட்காக போடுவாங்க. ஆனால் நம்ம அதை அப் பண்ணாமல் டவுன் பண்ணி அதே ரொட்டேட் தான். ஸோ இது பண்ணும்போது பேக் மட்டும் அந்த பாருங்கள் அந்த முட்டி கீழே ஸோ நல்லா பெருசாக ஃபோராம் வரத்துக்கு நல்ல ஒரு பயிற்சி. அப்போது ஃப்ரண்ட் ரிஸ்ட்டு ட்விஸ்டிங் கர்ல் அப்படின்வாங்க. ஸோ பாருங்கள், நீயை அந்த மணிக்கட்டுனாங்க அதை பெண்ட் பண்ணி ஸோ பைசெப்ஸை நம்ம உடம்போட ஒட்டி இதை அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா அப்பர் மட்டும் உங்களுக்கு மேல் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபோராம்ஸ் ரிஸ்ட்டு நல்ல ஒர்க் ஆகும். இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான பயிற்சி. ஸோ இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களோட பைசெப்ஸும் நல்ல ஒர்க் ஆகும், மணிக்கட்டு ஃபோராம் நல்ல உங்களுக்கு பலன் பெறும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் 25 கவுண்டிங். நெக்ஸ்ட்டு சிட்டட். ஸோ பெஞ்சில் வச்சு நீங்கள் ரிஸ்ட் பண்ணுறது, ஸோ மணிக்கட்டு ஃபோராம்ஸ் ஃப்ளாட்டாக வரத்துக்கு இது நல்ல ஒரு பயிற்சி. நான் லைட் வெயிட் போட்டுருங்க, நீங்கள் ஹெவி வெயிட் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு ரிஸ்ட் மிஷின். ஸோ இதெல்லாம் ஜிம்மில் இருக்கும். இது பண்ணுங்கள். இது இல்லாதவங்க ஒரு பிளேட்டில் வெயிட் கட்டி ஸோ ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பயிற்சி எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். ஸோ இந்த எல்லாமே இந்த ரிஸ்ட்டு நம்ம ஜிம் ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்ததுக்காக இதை ரிஸ்ட் பயிற்சி நான் போட்டிருக்கேன். ஸோ இது தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள். எது இருந்தாலும் லைட் வெயிட் போட்டு பொறுமையாக அப் பண்ணி டவுன் பண்ணுங்கள். அந்த நீ நல்லா கீழே போய் மேலே ரிஸ்ட் ஆகணும். அதே மாதிரி உங்கள் கட்டை வரலாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு எப்படி பொசிஷன் வச்சுருக்குன்றதை தெளிவாக தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இது டம்பிள்ஸ். ஸோ டம்பிள்ஸ் பாருங்கள், கட்டை வரல இப்போ வெளியே வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக அப் பண்ணி டவுன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மேலே ஃபுல்லாக ஃபோர்ஸ் பண்ணணும், டவுன் ஃபுல்லாக இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிஸ்ட்டு டைட்டாக வர வரைக்கும் பண்ணணும். ஸோ இது 25 to 50 வரைக்கும் பண்ணலாம். ஸோ சிங்கிள் ஹேண்டும் பண்ணலாம். இது போத் ஹேண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும், டைமிங் சேவ் ஆகும். அதனால் போத் ஹேண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா லைட் வெயிட் வச்சு பண்ணுங்கள். போக போக
ஹெவி வெயிட்டில் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் சொல்லுவாங்க. இது ஹேமர் பைசப்ஸ் போட்டுருவீங்க, ஹேமர் வந்து ரிஸ்ட் கர்லு. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு பயிற்சி, நல்லாயிருக்கும். ஸோ இதை வாட்டி பண்ணி பாருங்கள். இது எல்லாமே லைட் வெயிட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹெவி வெயிட் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. இதில் சந்தேகம் இருந்தால் கால் பண்ண அப்புறம் தான் ஒர்க் அவுட்லாம் பண்ணணும். தவறாக பண்ணி பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிம் பண்ண முடியாது. இது ரிவர்ஸ் பண்ணுற பாருங்கள். ரிவர்ஸ் நீட்டாக கையை ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்துட்டு ஸோ பண்ணிங்கன்னா இது அப்பர் மேலே இருக்கிற ஸோ அந்த ஃபோராம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபிட்னஸ் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.